அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாய் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். உங்களால் உங்கள் நிமித்தம் அநேகர் கர்த்தருக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் அதிகமாய் செய்திகளை கேட்கும்போது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளை முடிந்த அளவுக்கு ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆமேன். இது உங்களுடைய சொந்த வேலையாக எண்ணி நீங்கள் செயல்பட உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை மூடி உங்களை எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வார். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே தொடர்ந்து வருகையை குறித்தே ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறதை நீங்கள் உணர முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகம் நித்திய வாழ்க்கைக்கு நம்மை வழி நடத்தும். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தியில இன்றைக்கு இந்நாட்களில இந்த அபிஷேகம் உங்களை நித்தியத்துக்கு நேராய் கொண்டு போகும். ஆமேன். அபிஷேகம் உலகத்துல நம்மை சௌரியவான்களாக, நம்மை பலசாலிகளாக வாழ வைக்கும் உண்மை. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியின் நிறைவு பரலோகம் வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நம்ம நிற்கணும். ஆமேன். ஒரு நாள் மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக நம்ம நிற்கணும். இரண்டாவது, கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும், மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்கணும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிற எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா யார் சமையல் செய்கிறது, யார் வேலைக்கு போகிறது, யார் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு மற்ற நேரங்களில் ஜெப சிந்தையோட எப்போதும் உங்கள் நாவில ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று உங்கள் ஆவி பரிசுத்த ஆவியானவரோடையே பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்பிலே இருக்கணும். அப்போது உங்கள் ஆவியில் எப்போதும் ஒரு பலன் இருக்கும். உங்களுடைய சரீரத்தை சத்துரு தொட முடியாது, உங்கள் சிந்தையை சத்துரு தொட முடியாது. ஆமேன். உங்கள் ஜெபம் உடனுக்குடன் பரலோகத்துக்கு போகும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன். வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படணும். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு அடிக்கடி பேசும்போது வருகை குறித்து பேசுங்க. மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி ஷேர் பண்ணும்போது வருகைக்கான வசனங்களை அனுப்புங்க. வருகை குறித்து பேசுங்க, வருகை குறித்து யோசிங்க. ஆமீன். வருகை குறித்த வேத வசனங்களை வாசித்து தியானம் பண்ணுங்க. நேரம் கிடைச்சா கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமா நிச்சயமா மகிமைப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நித்தியத்துக்கு நேராய் நடத்துவார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகள் மேல, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலேயும் தேவக்கரம் கூட இருக்கும். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணிடுவோமா? கர்த்தாவே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிப்பது ஆண்டவர் நீர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபையப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியை நினைத்து ஜெபிக்க ஆண்டவரை கிருபையா எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் தான் ஊழியத்தை தாங்குகிறார்கள், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரை ஊழியத்தின் மேல் பாரம் கொண்டு செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான குடும்பங்களை
கிருபையா எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். நோய்க்கும் தீங்குக்கும் திகிலுக்கும் விபத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். 1000 மடங்கு ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆண்டவர் தாமே உங்களை வழி நடத்துவார். இம்மட்டும் வழி நடத்தின கர்த்தர் இனிமேலும் வழி நடத்துவார். வருஷத்தின் கடைசி நாட்கள், ஓரிரு நாட்களில் புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அவன் புதிய வருஷத்துக்கு ஆயத்தப்படுங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.